ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் சனி தசையில் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சனி தசை நடப்பில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்னலாம் பரிகாரங்கள் சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சனி தசையை நீங்கள் ஸ்மூத்தாக கடந்துடலாம். பொதுவாகவே சனி தசை நடப்பில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. முன்னாடி குரு தசை நடந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, ரொம்ப இயல்பாக இருந்திருப்பீங்க. பட் சனி தசையில் உங்களோட மூமெண்ட்டே ஸ்லோவாக இருக்கும். ஆள் ஸ்லோவாக நடக்கிறது, வெளியில் கிளம்பணுன்னா ஸ்லோவாக கிளம்புறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ சனி தசை நடப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிற முக்கியமான விஷயமே உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, எந்திரிங்க. காலையில் 9:30 மணிக்குள்ளே சாப்பிட்றீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. 1 மணிக்கு லஞ்சு, 7:30 8 மணி நைட்டு டின்னரை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா வாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா சனி தசையை நீங்கள் ஸ்மூத்தாகவே கடந்துடலாம். ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அங்கே கார்டியோலாம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஜிம்மில் இருந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் சனி தசை அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக எல்லாத்தையுமே வாரி வழங்கிடுவார் சனி பகவான். பட் இங்கே யாருமே ஜிம்முக்கெல்லாம் போகிறதில்ல, உடற்பயிற்சி செய்யறதில்ல. 1000 பேரில் ஒரு 2 பேர் ஜிம்முக்கு போனாலே பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணாலே ஓரளவு நீங்கள் ஸ்மூத்தாக சனி தசையை கடந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மத்தியானம் லேட்டாக எந்திரிக்கிற ஆள், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற ஆள், நைட்டு லேட்டாக டின்னர் சாப்பிடுவீங்க, நைட்டு ஈஸியாக செரிமானம் ஆகாத உணவுகளை சாப்பிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது, நைட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டு மெயினாக பரோட்டா, சிக்கன் கிரேவி சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு 6 hours ஆகிடும் இல்லையா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க, ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே சனி தசையை நீங்கள் எளிமையாக கடந்துடலாம். இன்டைஜஷன், செரிமான கோளாறு அப்படின்றது சனி தசையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நைட்டு ஹெவியாக சாப்பிட்றத தவிர்த்துருங்க. நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு ரொம்ப பயங்கரமாக கிரேவிங்ஸாக இருக்குது, நான் நைட் அவுட் போகிறேன், நான் வெளியே பிரியாணி சாப்பிட போகிறேன் நைட்டு 12 மணிக்கெல்லாம், அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்டைஜஷன் பிரச்சனை வரும். சனி தசையில் உங்களுக்கு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ உங்கள் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒழுங்காக கொஞ்சம் மீடியமாக வயிறு பாதி கொள்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா செரிமான கோளாறு வரும். அதனால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக ஓடுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு நைட்டு 7:30 மணி 6:30 மணிக்கே நான் டின்னர்லாம் முடிச்சிருவேன், 6:30 மணி 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சூப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6-7 hours இருக்கும் டைஜஷனுக்கு. நைட்டு 12 மணிக்கெலாம் நீங்கள் டீப் ஸ்லீப்பே போயிடுவீங்க. காலையில் 6:30 மணிக்கு டான்னு எழுந்திருவீங்க. ஸோ ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்கள் ரொட்டீன் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணுங்கள். என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தசை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் ஆன் லைஃப் இருக்குங்க. குரு தசையில் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. சனி தசையில் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் சனியும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்கிறாங்க, சமசப்தமமாக சனியும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க, இல்லை சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாசிட்டிவ் அவுட்லுக் ஆன் லைஃப். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம், நம்ம இதெல்லாம் இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு திருப்தியாக பெட்டுக்கு போவீங்களான்னு கேட்டிங்கன்னா சனி தசையில் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனாது வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக போகும் சனி தசை. குரு தசையில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து வர சனி தசையில் வாழ்க்கையே என்னடா அது, காலைல எந்திரிக்கணுமா, ஆஃபீஸ் போகணுமா, நைட்டு தூங்கணுமா, திரும்ப அதே பண்ணணுமா, திரும்ப சாட்டர்டே சண்டேவா, திரும்ப ஸ்கூலுக்கு போகணுமா, காலேஜ் போகணுமா அப்படின்னு ஒரு மாதிரி வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி, எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கே இருக்காது சனி தசையில். ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் தாடி வளர்த்துருக்கீங்க அப்படின்னா
பார்க்குறவங்களுக்கும் ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான், ஏன் இந்த பையன் ஓரமாக உட்காந்துருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி தோணும். உங்களுக்கே நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து பெசிமிஸ்டிக் தாட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், க்ளீன் ஷேவ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. என்னடா அவன் வளர்றான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. பட் இட் ரியலி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸ்மால் திங்ஸ் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து க்ளீனாக ஷேவ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ண ஷர்ட்டை போட்டுட்டு காலையில் உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆவீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன், மற்ற எதுவுமே கிடையாது. அந்த நாள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி பெரிய தாடி வச்சுட்டு குளிக்காமல் வந்து நாள் ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அதிகமாக வரும். அண்ட் மெயினாக சனி சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா காலையில் நீங்கள் குளிச்சிடுறது முக்கியமான விஷயம். அதை கடைப்பிடிங்க. காலையில் குளிக்காமல் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக வரும். ஸோ முடிஞ்சளவு காலையில் ஒரு 10:30 11க்குள்ளே குளிச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4க்குள்ளே குளிச்சுருங்க. இல்லை 6 மணிக்கு மேலே குளிச்சிங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சனி தசையில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களை வச்சிக்க முடியாது. அழுக்கு துணி வந்து அதாவது முந்த நாள் போட்ட துணியே அடுத்த நாளும் போடுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் வந்து போடுங்க. நல்லா துவைச்சி அயர்ன் பண்ணியிருக்க துணிகளை வந்து உடுத்துங்க. அயர்ன் பண்ணலனாலும் துவைச்சி வச்சுருக்க துணிகளை வந்து உடுத்துங்க. சனிக்கிழமையில் ஏதோ ஒரு வேலை வந்துட்டு வயிற்ற காய போடுங்க. விரதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் வயிற்ற காய போடுங்கன்னு சொல்கிறேன். காலையில் சாப்பிடாமல் இருங்க. அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பிட்டுட்டு லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா காலையில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணுங்கள். டின்னரை ஸ்கிப் பண்ணுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் ஒரு 6-7க்கே முடிச்சிட்டிங்கன்னா லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சனிக்கிழமை பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லா நாளுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது அப்படின்றது அதுவே ஒரு ரெமெடி தான். வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதே ஒரு நல்ல ரெமெடி தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சனி தசையில் செரிமான கோளாறுகள் கண்டிப்பாக வரும். அண்டு சனிக்கிழமையில் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, மது அருந்துறது, நான்வெஜ் சாப்பிட்றது, நைட்டு ஹெவியாக சாப்பிட்றது, வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாமே சனிக்கிழமை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி சாப்பிட்டுட்டு லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது சூப்பர் ரெமிடி. இதை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சனி தசை ஸ்மூத்தாக கடந்துருவீங்க. ஸோ உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை அதை பண்ணாதீங்க. உங்களோட பற்களை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. டீத், ப்ரஷ் யுவர் டீத் போத் த டைம்ஸ். காலையும் இரவும் உங்கள் பல்லை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. ப்ரஷ் பண்ணுங்கள். ஏன்னா பல்லில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா பல்லுக்கு இடுக்கில் போய் மாட்டிக்கிறது, அந்த குச்சி ஒன்று கொடுப்பாங்கல்ல நான்வெஜ் ஹோட்டல்லாம், அதை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பல்லில் நிறையா பிரச்சனைகள் வரத்துக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களை விட வயசு முதிர்ந்தவர்களை, அதாவது சீனியர்ஸ், உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா 35 வயசில் இருக்கவங்க, 40 வயசு, 50 வயசு எல்டர்லி பீப்புளை வந்து பார்த்துக்கோங்க. அவங்கள வந்து எந்த ஒரு கஷ்டமும் படுத்திடாதீங்க. அவங்கள வந்து சீண்டி பார்க்கறது, இல்லை அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது, அவங்கள அவமானப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி திசையில் கடும் விளைவுகள் இருக்கும். ஸோ அதையும் பண்ணாதீங்க. அந்த ஏரியாவையும் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரீட் எல்டர்லி பீப்புள் வித் ரெஸ்பெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கொஞ்சம் மாறும். எங்கே இருந்தவங்க அப்படிலாம் உங்கள் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. வயசு அதிகமாக இருக்கவங்களோட நீங்கள் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களே வந்துட்டு 50s 60s 70s இருக்கவங்க தான் உங்களை சுற்றி இருக்கவங்களே வந்து இருப்பாங்க. உங்கள் கண்ணில் தென்படுறவங்களும் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களோட தான் நீங்கள் அதிகம் பேசுகிற மாதிரி இருக்கும் டெய்லி. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள்.
அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுங்கள். அவங்க பக்கத்தில் கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருக்காங்க, தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்கள். அதுவுமே இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். உங்கள் வீட்டில் வேலையாட்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க, இல்லை 4-5 பேர் இருக்காங்க வேலையாட்கள், இல்லை 10க்கும் மேற்பட்டவங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க தேவையை கேட்டு பூர்த்தி பண்ணுங்கள். அதுவும் ஒரு சிறந்த ரெமெடி தான். அது எதுவுமே இல்லைன்னா நான் முன்னாடி சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளீனாக இருங்க, நல்ல உடை உடுத்துங்க, ஃபாஸ்டிங் வயிற்றை வந்து காய போடுங்க. இதெல்லாமே வெளியே பரிகாரம். சனிக்கிழமையில் கெட்ட பழக்கம் எதாவது இருந்ததுன்னா அதை கைவிட்டுருங்க. சனிக்கிழமை அதை பண்ணாதீங்க. அண்ட் கடைசியாக முடிஞ்சால் சனிக்கிழமையில் உங்கள் வீட்டை நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். என்ன தான் வேலையாட்கள் இருந்தாலும் சனிக்கிழமை கொஞ்சம் டைம் ஒதுக்கி வீட்டை பெருக்கி துடைக்கிறது, இல்லை துடைக்க கூட வேணாம், பெருக்கி வந்துட்டு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து சூப்பர் ரெமெடி. இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ். ஸோ நீங்களே உங்கள் வீட்டையும் பாத்ரூமையும் க்ளீன் பண்ணுங்கள் சனிக்கிழமை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நீங்களே வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சனி தசையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். முடிஞ்ச அளவு சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க. நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், ஜிம் போகிறவங்களுக்கெல்லாம் சனி தசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு வாக்கிங்லாம் போனீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சனி தசையை வந்து சூப்பராக கடந்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.